இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, நீரிழிவு நோய். அதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நார்மலாவே டைப் 1 இருக்கட்டும், அவங்களுக்கு வெயிட்டே ஏறாது அப்படிங்கிற ஒரு மேஜர் விஷயம். அதாவது அவங்களுக்கு நடக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு 90 கிலோ இருந்தாலும் டப்புன்னு 60 கிலோ வந்துருவாங்க. சுகர் வந்துச்சு இளச்சிட்டேன். எந்த டயட்லயும் இல்ல அப்படிம்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஆனா அது வெயிட் லாஸையும் மீறி பயங்கரமான மசில் லாஸ் இருக்கும். இந்த கையெல்லாம் ரொம்ப ஒல்லியாயிறது, கால் நல்ல சதையா இருந்த கால் வந்துட்டு ரொம்ப ஒல்லியாறது மாரி விஷயம். ஒரு அப்நார்மல் வெயிட் லாஸ் வந்துட்டு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். அப்போ வந்துட்டு நீங்க இவ்ளோ சொன்னீங்களே, ரத்தம் கம்மியா இருந்தா வெயிட் லாஸ் ஆகும்னு நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னா, அதாவது ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது வந்துட்டு 12லருந்து 15 புள்ளி வரைக்கும் இருக்கணும் நமக்கு. ஆனா 90 கிலோ, 100 கிலோ இருக்கிறவங்கலாம் ஏகப்பட்ட பேருக்கு 6 தான் இருக்கும். விச் இஸ் கால்ட் அனீமியான்னு சொல்லுவாங்க. 6 தான் இருக்கும், 7 தான் இருக்கும். ஸோ உங்க உடம்புக்குள்ள இருக்க ரத்த அளவுக்கும், உங்களோட வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்லங்கிறது தெரிஞ்சுக்கணும். உங்களோட ரத்த அளவுகளுக்கும், உங்களோட ஆக்டிவ்னஸ்க்கு, டயர்ட்னஸ்க்கு இதுக்கெல்லாம் தான் சம்மந்தமே தவிர்த்து 120 இருந்தாலும் ரத்த அளவுகள் ஹீமோகுளோபின் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு. தேர் ஆர் சான்சஸ். ஸோ நான் சொன்னதெல்லாம் நான் சும்மா நினைச்சிட்டு இருந்தேன் வெயிட் லாஸ் வந்துட்டு இப்படி ஆகுதுன்னு. ஆனா இவ்ளோ ரீசன் இருக்குமான்னு சொன்னா, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து நீங்க பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு வந்துட்டு அப்நார்மலா வெயிட் லாஸ் ஆகுதான்னு எனக்கு தெரியல. நான் அத செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சில சிம்ப்டம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா உங்களுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கும். பிரெத்லெஸ்னஸ் படி ஏறினா கூட மூச்சு திணறும். வெயிட் ஏறி இருக்கிறவங்களுக்கு தானே இப்படிலாம் இருக்கும். ஆனா நான் வெயிட் லாஸ்ல இருக்கேன். அப்ப நீங்க அனீமிக்கா இருப்பீங்க. ரத்த அளவு உங்களோட உடம்புல ரொம்ப கம்மியா இருக்கான்னு பாருங்க. அதே மாரி உடல் சூடு காமிச்சு கொடுக்கும். உள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. இவ்ளோ உடல் சூடு அதாவது ஒரு கார் என்ஜின் இருக்கு. உள்ள பயங்கரமா கார் ஓடுச்சு அப்படின்னா, கார் மேல நம்ம கை வைக்கும்போது என்ன ஆகும்? சூடா இருக்கும். தண்ணி ஊத்துனா கூட புஸ்ஸுன்னு வருமா நமக்கு அனல். அதே மாரி தான் உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் ஓவரா வழக்கத்திற்கும் மாறா ஓவரா அதாவது ஹை மெட்டபாலிசம்னு சொன்னேன்ல. அப்படி ரொம்ப இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, வெளிய வந்துட்டு நமக்கு ஓவர் உடல் சூடு இருக்கும். அப்ப நம்ம இந்த மாரி கார் உள்ள வேலை செய்யுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சம்திங் இஸ் ராங்ன்னு நம்ம சர்விஸ் குடுப்போம். இல்ல அப்பதைக்கு அந்த அனல குறைக்கிறதுக்கு தண்ணி தெளிச்சு விடுவோம். கரெக்ட்டா? அப்ப நமக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். சுத்தட்ட உள்ளுறுப்புகளும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். சேம் கரெக்ட்டா தண்ணி குடிச்சாலே உடல் சூடு மேக்ஸிமம் அதாவது ஒரு 30-40% கேட்கும். அந்த 40% நம்ம வீட்லயே நல்லா தண்ணி குடிச்சு ரெடி பண்ணிட்டு, ஒரு 60%க்கு மருத்துவ உதவி தேடுற மாரி பார்த்துக்கணும்.